தமிழ்நாடு முதலமைச்சரும் நடிகருமான விஜயின் கடைசி திரைப்படம் என்று கூறப்படும் ஜனநாயகன் இன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாயிருக்கு. அதிகாலை முதலே ரசிகர்கள் திரையரங்குகளை திருவிழாவாக மாற்றி பேனர், பாலாபிஷேகம், பட்டாசு, மேளம் என பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகின்றன. பல திரை பிரபலங்களும் முதல் நாளே முதல் காட்சியை காண திரையரங்குகளில் வந்திருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் டிஎம்கே ஆதரவாளராக அறியப்படும் ஆர்ஜே சரண் வெளியிட்ட கருத்து தற்போது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன இப்ப எழுதி நடக்கிறீங்க? ஏதோ முதல் தடவை படத்தை பாக்குற மாதிரி தொடப்பு கட்டங்களா? அதான் கெட்டு போன கேசரி தெரியல ஒப்பா வச்சுருக்கீங்க. தேட்டர்ல தூங்கி எழுச்சி பார்த்தா ஒரே ஒப்பு. இந்த வீடியோல ஆர்ஜே சரண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இது கெட்டு போன கேசட் தானே, ஏற்கனவே இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க, தூங்கி எழுந்திருச்சு பார்க்கும்போது தடவை தேட்டர்ல பாக்குற மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இதையடுத்து விஜய் ரசிகர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இது தளபதியின் கடைசி படம், எங்களுக்கு இது ஒரு உணர்வு, அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், யாருக்கும் அதை விமர்சிக்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. அதே நேரத்தில் சிலர் மற்றொரு கோணத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு புறம் மாணவர்கள் நீட் தேர்வு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர், இன்னொரு புறம் மக்கள் ஜனநாயகன் படத்தை கொண்டாடி வருகிறார்கள். சமூகத்தில் முக்கியமான பிரச்சனைகளுக்கும் கவனம் தேவை அப்படின்னு சொல்லி இணையத்துல ஒரு பக்கம் கருத்து சொல்லிட்டு வராங்க. இதனால ஒரு திரைப்பட கொண்டாட்டம் மட்டுமில்லாமல் சமூக வலைதளங்களில் கருத்து மோதலாகவும் இந்த விவகாரம் மாறி இருக்கு. ஆர்ஜே சரணின் கருத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தொடர்ந்து பதிவாய் வருது. இந்த சர்ச்சை இன்னும் எந்த அளவுக்கு செல்லும்? ரசிகர்களின் கொண்டாட்டம் தொடருமா? ஆர்ஜே சரண் தனது கருத்துக்கு மேலும் விளக்கம் அளிப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.